ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சிஆர் நெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். சிஎஸ்சிஆர் நெட் டிசம்பர் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 9 வந்திருக்கு. இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபெப்ரவரியில் எக்ஸாம். 2 மாதம் டைம் இருக்குது. மோர் தென் 60 டேஸ் டைம் இருக்குது. சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கு இந்த 2 மாதத்துக்கு கிராஷ் கோர்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்டு லெக்சர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 2 மாத கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஹெவியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஜனவரி 1 2025 பேட்சுக்கு நியூ பேட்ச் லான்ச் பண்ணுறேன். அதில் வேணும்னா ஜாயின் பண்ண வேணும்னா வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்டு லெக்சர்ஸு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி டிசம்பர் 2024க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமாக டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இல்லை பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதனுடைய சைஸ் என்ன, ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 KB to 200 KB இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் எதை அப்லோட் பண்ணுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நம்ம முடிக்கிறது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ரிசல்ட் நம்ம கவுன்சிலிங் போகிறது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அதே ஃபோட்டோ தான். அதே மாதிரி தான் சேம் திங் இஸ் ஃபார் சிக்னேச்சர் 4 KB to 30 KB, இதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்தது ரிசல்ட் அவைட்டட் அட்டஸ்டேஷன். அதாவது நீங்கள் இப்போ தான் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த சிஎஸ்சிஆர் நெட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் அவைட்டட் அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 51 இருக்குது. இதை என்ன செய்யணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக அனதர் வீடியோ கொடுத்துருக்கேன் பிஜி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதை பார்க்கலன்னா அதை பாருங்கள். அதை போய் பார்த்துட்டு இந்த அட்டஸ்டேஷன் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அதை எப்படி அப்லோட் பண்ணலாம், 50 KB to 500 KB PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, அதில் எது இருந்தாலும் அது நம்ம அது எப்படி வாங்கணும், அது யார் வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓபிசி, என்சிஎல் யார் வாங்கணும், இடபிள்யூஎஸ் யார் வாங்கணும், யாருக்கு எது தேவைப்படும், என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அது நம்ம 550 KB to 500 KB PDF ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அடுத்தது PWD, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு உள்ளது. அவங்களுக்கு 50 KB to 300 KB. இது எல்லாமே நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க, வேலிடிட்டி இருக்குன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அது இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா 1 வீக்குக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது ஸ்கிரைப், இதுவும் பேஜ் நம்பர் 48ல் இதுக்கான இது இருக்குது, ஃபார்மேட் இருக்குது. அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி, ஸ்கிரைபுங்கிறது என்னென்னா கண்ணு தெரியாதவங்க அசிஸ்டண்ட் வச்சு எழுதுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அசிஸ்டண்ட் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதை அப்லோட் பண்ணணும். அதுவும் பேஜ் நம்பர் 48ல் இருக்குது. அதை பிரிண்ட் எடுத்து அதை ப்ராப்பராக சைன் வாங்கி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் இதே சைஸில். இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு கடைசியில் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்னு ஒன்று வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ளை பண்ண உடனே நம்ம இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்த உடனே நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர், நம்மளோட மெயில் ஐடிக்கு, ஃபோன் நம்பருக்கு SMS எல்லாமே வந்துடும். அதையெல்லாம் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கன்ஃபர்மேஷன் பேஜை
டவுன்லோட் பண்ணி மெயிலில் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் நம்ம ஜேஆர்எஃப் கவுன்சிலிங் போடணும், அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். எல்லாம் மெயிலில் கூட எனக்கா தெரியாமல் அழிச்சு விட்டோன்னா போயிடும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் டீட்டெயில்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்லுவேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டெமோ வீடியோ இதுக்கு அடுத்து கொடுப்பேன். இதுக்கு முன்னால் எலிஜிபிலிட்டி வீடியோ கொடுத்துருக்கேன். ஓபிசி என்சிஎல் விஷயமா சொல்லியிருக்கேன். எப்படி வாங்கணும், யார் யார் வாங்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். பிஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமாங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் நான் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா தொடர்ந்து பாருங்கள். எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். சேனலுக்கு நியூ வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிராஷ் கோர்ஸ் வேண்டாம், 2025க்கான கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு நான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இது பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறது ஓனாகவும் அப்ளை பண்ணலாம். நான் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டெமோ வீடியோ கொடுப்பேன். அடுத்து ஓனாக நீங்களே அப்ளை பண்ணனா பண்ணிக்கலாம். இல்லை சென்டரில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சென்டருக்கு போங்க. அவங்க போனோடனே இது எல்லாமே கேட்பாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், கம்ஃபர்டபுளாக அப்ளை பண்ண முடியும். இதில் ஃபர்தராக அப்ளை பண்ணுறதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது விஷயமாகவும் வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள். வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள்.